ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து நோன்பு நோட்க உதவும் ஈரல். வருடந்தோறும் புனித ரமலான் எம்மை நோக்கி வருகிறது. எமது உடலிலும் உள்ளத்திலும் உள்ள குறைகள் நீக்கி முழுமையான முஅ்மினாக வாழ்வதற்கான உந்து சக்தியை பெற்றுக்கொள்ள அல்லாஹ் வருடந்தோறும் எமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறான். அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு நோற்றிருக்கும் வேளையில் எமது உடலுக்குள் எம்மை அறியாமலேயே என்ன நடக்கிறது என்பதை பற்றி ஒரு சுருக்கமான விளக்கத்தை தர முயற்சிக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாயினர்ஸ் டுகெதர் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து எமது பதிவுகளை உடனுக்குடன் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள 0713696851 என்ற இலக்கத்திற்கு புக் BOOK என டைப் செய்து அனுப்பி வைக்கவும். ஒரு மனிதன் வாழ்வதற்கு சக்தி அவசியமாகிறது. பெட்ரோல் டீசல் இல்லாமல் எப்படி வாகனம் இயங்க முடியாதோ அப்படியே மனிதனும் சக்தியை பெற்றுக்கொள்ளாமல் வாழ முடியாது. மனிதர்கள் வடிவமைத்த வாகனங்களில் எரிபொருள் தீரும் வரை வாகனம் இயங்கும். தேர்ந்துவிட்டால் வாகனம் இயங்க வழி கிடையாது. எனவே எரிபொருளை தொடர்ந்தும் வழங்க வேண்டிய நிர்பந்தம் வாகனங்களை பொறுத்தளவில் மனிதனுக்கு உள்ளது. அதனால்தான் யுத்த காலங்களில் ஆகாயத்தில் கூட எரிபொருள் நிரப்புவதற்கென்றே விசேட விமானங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இதனை இப்படியும் சொல்லலாம். மனிதன் படைத்த வாகனங்களுக்கு பட்டினியில் இயங்க முடியாது. மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கும் மட்டுப்படுத்தப்பட்ட அறிவின் மூலம் உருவாக்கப்பட்ட வாகனங்களின் இந்த பிரச்சினைக்கு இதுவரை தீர்வு காண முடியாது இருக்கிறது. இது மனிதன் வடிவமைத்திருக்கும் படைப்பின் குறைபாடு, இன்கம்ப்ளீட் புரோகிராமிங். மாற்றமாக அல்லாஹ் வடிவமைத்த மனிதனின் அற்புத படைப்பை பாருங்கள். எவ்வளவு நுணுக்கமாக அல்லாஹ் மனிதனை வடிவமைத்திருக்கிறான். எமது உடலில் ஆயிரம் அமைப்புகள் 24 மணி நேரமும் வாழ்க்கை முழுதும் இயங்கிக் கொண்டிருப்பது அல்லாஹ்வே மிகச் சிறந்த படைப்பாளன் என்பதை திட்டத்தெளிவாக காட்டிக் கொண்டிருக்கிறது அல்லவா? நிச்சயமாக நாம் மனிதனை அழகான வடிவில் படைத்திருக்கிறோம். சூரா தீன் 4வது வசனம். இந்த வகையில் நோன்பு நோட்கும் போது உடல் பாதிப்படைந்து வாகனங்களைப் போல நின்று விடாமல் தொடர்ந்தும் சக்தியை பெறுவதற்கு அல்லாஹ் உடலில் ஒரு பாரிய அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த அமைப்பின் மூலம் நோன்பு உடலை பாதிக்காமல் உள்ளத்தை சுத்திகரிக்கும் ஒரு அற்புதமான வலையமைப்பை கொண்டதாக அமைந்திருப்பது நோன்பிற்கே உரிய சிறப்பம்சமாகும். நோன்பாளியின் உடலினுள் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள்ள சாதாரண நிலையில் எவ்வாறு உடல் தொழிற்படுகிறது என்பது பற்றி சற்றே அறிய வேண்டியிருக்கிறது. ஒரு மனிதன் தான் வாழ்வதற்கான சக்தியை கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு என்ற அமைப்பில் அன்றாடம் உண்ணும் உணவிலிருந்து பெற்றுக்கொள்கிறான். சாதாரண உணவில் சக்தியை வழங்கும் இந்த 3 அடிப்படையான பதார்த்தங்களும் உள்ளடங்கி இருக்கின்றன. எமது உடல் உறுப்புகள் இயங்குவதற்கும், மூளையை பயன்படுத்தி சிந்திப்பதற்கும், கை கால்களை அசைப்பதற்கும் எமக்கு சக்தி அவசியமாகிறது. உடலுக்கு சக்தியை வழங்கும் அடிப்படை அம்சமாக குளுக்கோஸ் இருக்கிறது. நாம் உண்ணும் உணவு சமிபாடடைந்து இறுதியாக குளுக்கோஸாக மாறுகிறது. இந்த குளுக்கோஸ் இரத்தத்தை அடைந்து சக்தியை வழங்குகிறது. சாதாரணமாக உணவு உட்கொண்ட பின் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு மிக அதிகமாக இருக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்பது குளுக்கோஸ் விடயத்திலும் பொருந்தும். இதனை தடுப்பதற்காக அல்லாஹ் தொடரும்